ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த சீரிஸோட 7th எபிசோட் பார்க்கலாம். என் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பாரு. அதோட எபிசோட் முடிஞ்சிருக்கும். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் கான்சர்ட்குள்ளே போய் உட்காடுறாங்க. அப்படியே அங்கே மியூசிக் தான் ஓடிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ரொமான்டிக் ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே ஹீரோவோட கையை பிடிக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால முடியல. அப்படியே கான்சர்ட் முடிஞ்சு ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க. அப்போ ஹீரோயின் வந்து பயல் உன் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, நான் புக் ஷாப்பில் அவளை நிறைய டைம் பார்த்துருக்கேன், அவள் நல்லா என்கிட்ட பேசுவா, பயல் ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு அப்பா அவளுக்கு கிடச்சிருக்கா, ஆனால் என்ன பாரு எனக்கு யாருமே இல்லை, என் அப்பாவும் என்னை சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சாதாரணமாக தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு தான் அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே அவங்க அங்கே பேசிக்கிட்டு வரும்போது அங்கே ஒரு ஃபேமிலி வந்து என்னை ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்ச பிறகு அந்த சின்ன பொண்ணு வந்து அங்கிள் வாங்க நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பரவாயில்ல மேடம் வாங்க, நம்ம இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தது இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு அங்கிள் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரேம்குள்ளேயே நிற்கல, முதல்ல ஃப்ரேம்குள்ளே வாங்கன்னு சொல்லக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினும் தள்ளியே நிற்கிறாங்க. அதை பார்த்து சின்ன பொண்ணு நீங்கள் ஃப்ரேம்குள்ளே வந்தால் தான் அழகாக இருக்கும் ஃபோட்டோன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா நிற்க வைக்கிறாங்க. அப்படியே அழகாக அவங்களும் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு மனசுக்குள்ளே குலுகுலுன்னு இருக்கு. அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு எல்லா ஃபோட்டோஸையும் அனுப்பி அந்த பொண்ணு நம்மளை ட்ரிக் பண்ணியே சேர்ந்து நிற்க வச்சுட்டா, பாருங்க ஃபோட்டோவில் எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட் ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது. அப்போ ஒரு புது கிளைண்ட் வந்திருக்காங்க. அவங்க வந்து காஸ்மெட்டிக் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வேறு கம்பெனியில் வேலை வேணும்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் இப்போ அவங்க வேலை பார்க்குற கம்பெனியே நல்ல கம்பெனி தானே, எதுக்காக அவங்க வேறு கம்பெனியை தேடுறாங்கன்னு கேட்கும்போது அதுக்கு அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாய் வந்து அவங்க லேபில் ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க, சில பர்சனல் காரணத்தினால பிரேக்கப்பும் பண்ணியிருக்காங்க, பிரேக்கப் ஆன பிறகு ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும்ல, அதுதானே சரி, அதனால தான் அவங்க வேறு கம்பெனியில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க மேனேஜர் என்ன நீ வந்து இது வேலைக்காக சொன்ன மாதிரி தெரியலையே, பர்சனலாக எங்கேயோ ரொம்ப அடி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த எம்ப்ளாயும் அதெல்லாம் ஒரு பழைய கதை, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி என் மனசை புண்ணாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்க மிஸ்ஸும் வந்து சீரியஸா வேலையை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அதை கண்டுக்காம ஹீரோவையே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மிஸ்ஸும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்ப சிரிக்கிற, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை மாட்டல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப மிஸ்ஸும் ஹீரோயினும் லிஃப்ட்ல போறாங்க. அப்ப லிஃப்ட் கதவு மூடக்குள்ள ஹீரோயின் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்காக ஹோல்ட் பண்றேன்னு கேட்கக்குள்ள இந்த மாதிரி ஹீரோ வருவான்னு சொல்லும்போது ஹீரோவும் கரெக்டா வராரு. அதை பார்த்து மிஸ்ஸுக்கு எப்படி உனக்கு தெரியுங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்க்குறாங்க. இங்கே ஹீரோ எப்பவும் போல் ஹீரோயினுக்கு அவங்க மீட்டிங் ஷெடியூல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து லஞ்சுக்கு போகலாமா மேடம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறாங்க. எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேடம் போகணும், என்ன மெனு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே செய்யும் சொல்லும்போது ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இப்போ மேடம் நமக்கு பிடிச்ச எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோ கூட தனியாக லஞ்சு போக போகிறோன்னு சந்தோஷமாக வெளியில் வந்தா அங்கே மிஸ்ஸும் வந்து நானும் லஞ்சுக்கு வருவேன்னு சேர்ந்துக்கிறாங்க. அதை பார்த்து ஜியாங்கு நானும் வரேன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஆஃபீஸும் நாங்களும் வரோன்னு கிளம்புது. அதை பார்த்த ஹீரோயின் நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா உங்களுக்கு பொறுக்காத, இப்படி என் சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்களேன்னு கடுப்புல நிக்கிறாங்க. அப்ப அங்க ஹீரோ வந்து மேடம் போலாமா அப்படின்னு கேட்கும்போது அங்க ஒட்டுமொத்த ஆபீஸும் வரதை பார்த்துட்டு ஆஹா மேடம் கோவமா இருக்காங்க போலேன்னு ஹீரோவும் ஓடிடுறாரு. இங்க ஹீரோயின் வந்து ஜியாங்கோட அப்பா பார்க்க வந்திருக்காங்க. அப்ப அவரும் வந்து எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் ஏதோ ஒரு காரணமா தான் நீங்க என்ன வர சொல்லியிருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி இருக்கு, அதுக்கு வந்து நீ என் ஃப்ரெண்டை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாகவே என்னால் முடியாது சார், என்னை மன்னிச்சிடுங்க, நான் எப்போவும் என் வேலையில் நியாயமாக தான் இருப்பேன், எனக்கு யார் அந்த வேலைக்கு தகுதியுடையவங்கன்னு தோணுதோ அவங்கள மட்டும்தான் நான் அந்த வேலையில் சேர்ப்பேன், எனக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காதுன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இங்கே அவருக்கு செம கோவம் வருது. சரி ஹீரோயினை விட்டு அடுத்தது அவங்க ஆப்போசிட் கம்பெனி தானே, அங்கே போய் ஜின்னை போய் மீட் பண்ணுறாங்க. அப்படியே எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அப்போ ஜின் வந்து நான் உங்களுக்கு இதை கண்டிப்பாக செய்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லும்போது அவரும் பார்க்குறாரு என்ன கேட்க
கேட்க போகிறாலோ தெரியலையேன்னு. ஆஃபீஸில் ஷின் வந்து நீங்கள் ஏன் இப்படி லவ் மேலே வெறுப்பாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த எம்ப்ளாயும் இப்போவும் சொல்கிறேன் லவ் பண்ணாதீங்க, அதுவும் ஒரே ஆஃபீஸில் உள்ளவங்களும் லவ் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அப்போ ஷின் வந்து ஹீரோ கிட்டே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஃபீஸ் லவ் பற்றி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜியோன் லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஹீரோயின் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஜியோன் பயந்து போய் மேடம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே உள்ள எல்லாரும் ஹீரோயினை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நல்லா மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி இப்போ எப்போ சமாளிக்கிறதுன்னு யோசிக்கும் போது நான் ஃபைல் எடுக்க வந்தேன்னு சொல்லி ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பார்த்த ஹீரோ மேடம் நீங்கள் எடுத்து போகிற ஃபைல் ஒரு வெத்து பேப்பர்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க காதில் வாங்காமல் ஓடுறாங்க. அப்படியே ஆஃபீஸ் ரூமில் உட்காந்தும் அவங்க ஹீரோ என்ன சொல்லுவாங்க தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கண்ணாடிக்கு வெளியில் இருக்கிறதுனால ஹீரோ சொல்கிற எதுவுமே அவங்களுக்கு காதில் விழலை. அவர் என்ன சொன்னார்னு நமக்கு தெரியல. இங்கே ஹீரோயின் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஏதோ ஒரு ஃபைல் கொடுக்கலான்னு வரும்போது அங்கே ஒரு குழந்தை கீழே விழுற மாதிரி போகுது. அப்போ ஹீரோ வந்து மாஸ்க் காட்டி அந்த குழந்தையை காப்பாற்றுறாரு. அதை பார்த்த ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஹீரோவே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. எந்த வேலைக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டாங்க. இப்போ கிளைண்ட் வந்து என்ன மேடம் நான் சொன்னதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோயினுக்கு நிதானமே வருது. அடியே இப்போ ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேலை தான் முக்கியம், அதில் ஃபோக்கஸ் பண்ணுன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோவை சைட் அடிச்சுட்டு தான் இருக்காங்க, வேலை பார்க்கவே மாட்டாங்க. இப்போ எதுக்கு நீ அவனே பார்த்துட்டு இருக்க, உன் வேலையை பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால முடியல, ஹீரோவே தான் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு மிஸ்ஸு கேபினுக்கு வராங்க. இந்த பாரு எனக்கு உடனே செக்ரட்டரி மாற்றி ஆகணும் இப்போவே இந்த நிமிஷமே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மிஸ்ஸு வந்து நீ என்ன லூஸா, உனக்கும் ஹீரோவுக்கும் ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக இப்படி பண்ணுற, இவனை விட ஒரு நல்ல செக்ரட்டரியை உன்னால் பார்க்க முடியுமா, அப்படிலாம் வந்து நீ சொன்னவனே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி விடு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இங்கே மிஸ்ஸு வந்து ஹீரோ கிட்டே என்ன உனக்கும் ஹீரோயினுக்கும் ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக ஹீரோயின் வந்து உன்னை செக்ரட்டரியா வேணான்னு சொல்கிறான்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க, அவங்க என்ன வேணான்னு சொன்னாங்களான்னு சொல்லும்போது அதுக்கு மிஸ்ஸும் ஆமான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவருக்கு மனசே கேட்கல. டைரெக்டாகவே ஹீரோயின் கிட்ட போய் ஏன் மேடம் ஏதாவது என் மேலே உங்களுக்கு கோவமா, இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்னை நீங்கள் செக்ரட்டரியாக வேணான்னு சொன்னீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் கண் கலங்க மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் ஏன் மேலே தான், ஏன்னா எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, இதனால் என்னால் வேலையில் கூட ஃபோக்கஸாக இருக்க முடியல, அதனால தான் நான் உன்னை செக்ரட்டரியாக வேணான்னு சொன்னேன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ ஹீரோயின் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் என்னோட பிரச்சனை இதை நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் உங்ககிட்ட கொஞ்சம் நான் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்குலாம் என்ன செய்யறதுனே புரியல. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ வரதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஹீரோ கூட போகிறதுல விருப்பம் இல்லை. அதனால அவங்களுக்கு ஃபோன் வராமையே ஃபோன் வருதுன்னு சொல்லி அவங்க பேச போயிடுறாங்க. ஹீரோவுக்கும் புரியுது, சரி நம்ம ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி அவர் தனியாகவே லிஃப்ட்டில் போகிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் ஹீரோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவே பேச போனாலும் ஹீரோயின் பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஜியாங் பார்த்துட்டு நான் கொஞ்ச நாளாகவே டவுட் பட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இப்போ கன்ஃபார்மே ஆகிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்கே ஹீரோயின் மீட்டிங் கிளம்பக்குள்ளே ஹீரோ வராரு. ஆனால் ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு ஜியாங்கோட போகிறாங்க. இங்கே மீட்டிங்லாம் முடிஞ்சு ஜியாங்கும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றாங்க. அப்போ ஜியாங் வந்து நீ ஹீரோவை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி அப்போ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு புரியுது ஜியாங் என்ன சொல்ல வரான்னு. அதனால ஹீரோயின் வந்து நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நல்ல கொலிக், அதை தவிர நீ வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சின்னா நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஜியாங்க்கு நல்லாவே புரியுது ஹீரோயின் நம்மளை இன்டெரக்டாக ரிஜெக்ட் பண்ணுறான்னு சொல்லி. சரி வீடு என்ன நீ ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இதுக்காக நான் ஒன்றும் அழுதுகிட்டுலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக ஒரு நாள் என் கேர்ள் ஃப்ரெண்டோட உன் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு. அப்படியே ரிஜெக்ட் ஆன சோகத்தோட அவங்க அண்ணியை பார்க்கலான்னு கிரேஷுக்கு ஜியாங் வரும்போது அங்கே வந்து அந்த அழகான பொண்ணு நிற்கிறாங்க. அதை பார்த்து ஜியாங் இன்னைக்கு கிரேஷ் கூட கிடையாது, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது என் பையன் வாட்டர் பாட்டிலை மறந்துட்டு போயிட்டான், அதான் எடுக்க வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜியாங் வந்து சோகமாக இருக்கிறத பார்த்த அந்த பொண்ணு என்ன ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜியாங்கும் என்ன ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டா அதான் சோகமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், வா போய் நம்ம ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த ஆன்ட்டி வந்து அந்த பொண்ணை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நீ குடிச்சிட்டு நேற்று வந்து செம்மையாக புலம்பிக்கிட்டு இருந்த, உன் பையன் நல்ல வேளை தூங்கிட்டான், இல்லைன்னா அவன் என்ன நினச்சிருப்பான் அப்படின்னு திட்டுறாங்க.
அப்போ அந்த பொண்ணு வந்து நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. நைட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு லூசு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு போஸ்டர் கிட்ட போய் இந்த படத்தை நான் ஏன் ஹீரோ கூட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜியாங்கும் யார் அது அப்படின்னு கேட்கும்போது நான் ஒருத்தரை விரும்புகிறேன், அவர் கூட சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஜியாங் வந்து உடனே அவள் ஃபோனை வாங்கி இந்த மெசேஜ் பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் பண்ண வச்சிடறாரு. அதை யோசிச்சு இந்த பொண்ணு ஐயோ நம்ம ஹீரோவுக்கு என்ன மெசேஜ் அனுப்பணும் தெரியலையேன்னு பார்க்கக்குள்ள ஹீரோவே ஃபோன் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஃபோன் எடுத்து பேசும்போது என்ன மெசேஜ் அனுப்புனீங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லக்குள்ள தான் அந்த பொண்ணுக்கு நிம்மதியாகவே இருக்குது. இருந்தாலும் தைரியத்தெலாம் வர வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு மூவிக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் சாதாரணமாக ஓகேன்னு சொல்லிடுறாரு. இங்கே இந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, என்னமோ டேட்டிங்க்கே போகிற மாதிரி. இங்கே ஆஃபீஸில் ஒரு புது கிளைண்ட் வந்திருப்பாங்களா, எனக்கு வேறு கம்பெனியில் வேலை வேணும்னு சொல்லி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாய் ஃப்ரெண்டு வராங்க. அதை பார்த்தா அந்த எம்ப்ளாயி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டு வந்து இங்கே என்னடி பண்ணுற, இன்னைக்கு நம்ம பிரேக்கப் பண்ணிப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம், அதுக்காக நீ வேலையை விட்டு போவியா, என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு பாசமாக கேட்கும்போது அந்த பொண்ணு மனசும் உருகி போயிடுது. அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு சாரி மேடம், என் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதனால எனக்கு இந்த வேலை வேணாம், நான் பழைய வேலைக்கே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த எம்ப்ளாயும் எனக்கு இப்படி தான் நடக்கும்னு முதல்ல தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் அழைச்சிட்டு போகிறாரு. அப்படியே மீட்டிங் சம்மந்தமான சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதை பார்த்த ஹீரோயின் நம்மளே அவாய்ட் பண்ணாலும் அவன் நமக்கான வேலையை கரெக்டாக செய்கிறானேன்னு பார்க்குறாங்க. அப்படியே ஹீரோயின் மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஹீரோ நல்லா தூங்குறாரு. அதை பார்த்த ஹீரோயின் கொஞ்ச நேரம் அவரே பார்த்து ரசிச்சுட்டு ஹீரோ முகத்தில் சன்லைட் படுது, அதனால அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாரு. அதை பார்த்த ஹீரோயின் அப்படியே சன்லைட்டை மறைச்ச மாதிரி நிற்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அப்படியே சன்லைட் போன பிறகு ஹீரோயின் பொறுமையாக காரில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ முழிச்சு பார்த்துட்டு மேடம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து, சாரி மேடம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பரவாயில்ல போகலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து எனக்கு இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண கரெக்டான டைம் வேணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் சந்தோஷப்பட்டு என்ன லவ்வுக்கு காலம் வேண்டி கிடக்கு, என்னைக்கு உனக்கு பிடிச்சிருக்கோ அன்னைக்கே போய் சொல்லு, அப்போ தான் அது நல்ல காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஆஃபீஸ் கொலிக்கெலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அப்போ மேனேஜர் வந்து வாங்க நம்ம செகண்ட் ரவுண்ட் கரோக்கிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஷின்னும் ஜியோனை மட்டும் தனியாக உடையாந்துடுறாங்க. அப்போ ஜியோனை வந்து ஒரு கார் இடிக்கிற மாதிரி வரும்போது ஜியோன் ஸ்லிப் ஆகி ஷின் மேலேயே விழ போயிடுறான். அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள லைட்டாக ரொமான்டிக் கெட்டி பார்க்குது. ஜியோன் பதறி அடிச்சு ஓடி போயிடுறான். இங்கே புக் ஸ்டோரில் பயோலுக்கு ஒரு புக்கு எட்டல, அதை எடுக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் தான் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ பேச்சு வாக்கில் எங்கள் அப்பா இன்னைக்கு மூவிக்கு போகிறாங்க அந்த ஆன்ட்டி கூட அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பையனும் வந்து ஆமாம் அவங்க எங்கள் அம்மா கூட தான் போகிறாங்க, டேட்டிங்னு எங்கள் பாட்டி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோயினுக்கு வயிறுலாம் கபகபன்னு எரியுது. அந்த கடுப்போட ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது ஹீரோ அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயின் என்ன சார் உங்களுக்கு தான் வெளியில் நிறைய வேலை இருக்கே, ஏன் இங்கே இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கடுப்பாக கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து இல்லை மேடம் என் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் செம்ம கடுப்பாக ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஹீரோவும் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரும் மூவி பார்க்க கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து அவர் எந்த தியேட்டருக்கு போயிருக்காருன்னு கண்டுபிடிச்சி அவங்க வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு. இங்கே ஹீரோ வந்து மூவி பார்க்க வந்துட்டாரு, ஆனால் வெளியில தான் நிற்கிறாரு. அந்த மூவியோட பேனரை பார்த்துட்டு என்னமோ யோசிக்கிறாரு, என்ன நினச்சாருன்னு தெரில. அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் மூவிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக காரை திருப்பிட்டு ஹீரோயினை பார்க்க போகிறாரு. இங்கே ஆஃபீஸில் வந்து ஹீரோயினை பார்த்தா ஹீரோயினை காணும். அப்போ அவங்க கம்ப்யூட்டர் பார்க்கும்போது அவங்க மூவிஸை பற்றி செக் பண்ணது தெரியுது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு புரியுது ஹீரோயின் எங்கே போயிருப்பாங்கன்னு. ஹீரோவும் வேகமாக ஓடி வராரு. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாரு, ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கல. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணும்போது ஹீரோவும் அட்டன் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து நீங்கள் அந்த மூவிக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து நான் கண்டிப்பாக அந்த மூவிக்கு போவேன், அவங்க கூட இல்லை உன் கூட அப்படின்னு சொல்லும்போது அங்கே கார் ஹார்ன் அடிக்குது. அது ஹீரோயினுக்கு கேட்கும்போது அப்போ ஹீரோ இங்கே தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே ஹீரோவை தேடும்போது ஹீரோவையும் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வேகமாக நடந்து வந்து அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே ரொமான்ஸும் ஓடுது. ஒரு வழியாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அப்புறம் பார்க்கலாம். பாய்.